தமிழ் சினி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிதா ரவி, திரைப்பட நடிகர். சமீபத்தில் 100 சாமிங்கிற படத்தில் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் எனக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது, அந்த படத்தில் நடந்த சம்பவங்கள், இதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். 100 சாமி படத்தில் எனக்கு நடிக்க சந்தர்ப்பம் எப்படி வந்துச்சுன்னா, 2014 சீனராமசாமியோட அசோசியேட் நரேஷ்னு ஒருத்தர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார், சவடால்னு. ஆனால் நான் தான் சவடாலாக பண்ணேன். அந்த சவடால் ஊட்டி ஃபெஸ்டிவலில் கலந்துக்குச்சு. 200-300 படங்கள், அந்த 300 படங்களில் சிறந்த படமாக சவடால் படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் யாருன்னா லிங்குசாமி சார், பாலாஜி சத்யவேல் சார், சசி சார். இவங்க 3 பேருமே அந்த படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. என்னுடைய நடிப்பை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. அங்கேயே பாலாஜி சத்யவேல் சார் என்னுடைய அடுத்த படத்தில் நீ நடிக்கிறதானாரு. அது மாதிரியே அவருடைய படம் ஒரு படத்தில் நான் நடித்தேன். வில்லனுக்கு அப்பாவாக நடிக்க வச்சார். சசி சாரை போய் நான் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் சிவப்பு மஞ்சள் பச்சை ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ என்ன சொன்னாருன்னா, நீங்கள் தேடி வர வேணாம் கவிதா ரவி, உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்போது நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் நானும் பார்க்கறதில்ல, விட்டுட்டேன். தனஞ்சயன் நடத்தின ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் குகன் ஒரு பையன், அவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கேரக்டருக்காக அலைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு சசி சார் சொல்லி என்னை பார்த்தாப்புல. சரின்னு நான் அந்த பையன் சசி சார் சொன்னாருங்கிறக்காக அந்த இதில் நான் நடித்தேன். நடிக்கும்போது அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பெரிய பேரை கொடுத்துச்சு. ரைடர் ருக்மணின்னு ஒரு லுங்கி கட்டிட்டு தேட்டருக்குள்ளே போவோம், விட மாட்டாங்க. ஒரு பொண்ணு பேண்ட் அவுத்து போட்டு என்னை கூப்பிட்டு போவாள். அந்த ஷார்ட் ஃபிலிம் பயங்கர பேர். அதில் எனக்கு நல்ல கேரக்டர் கிடைச்சி, நிறைய படங்கள் அதன் மூலம் எனக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி அவரே கூப்பிடுறேன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கோடையேட்டு முதலி எனக்கு ஃபோன் பண்ணார். சரி சார், கோடையேட்டு சார் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னாப்புல. சரின்னு போய் பார்த்தோன்னே சசி சார் என்னை உடம்பு கூப்பிட்டு போய், கவிதா ரவி சின்ன கேரக்டர் தான், ஆனால் கிளைமாக்ஸ் போர்ஷன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் சீனை மட்டும் எனக்கு சொன்னார். சொல்லிட்டு இந்த கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க, நான் வேறு கேரக்டர் கொடுக்கல, இந்த கேரக்டர் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும், உங்களை ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறக்காக கூப்பிட்றேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சார் உங்கள் படத்தில் ஒரு ஃப்ரேம் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம் சார், நீங்கள் கூப்பிட்டதுக்கே எனக்கு சந்தோஷம், கண்டிப்பாக எப்போன்னு சொல்லுங்கள் சார், நான் வரேன் சார்னு சொல்லிட்டேன். ஷூட்டிங் டேட் ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க, அந்த டேட் தள்ளி போயிட்டு நான் வேற ஒரு படம் மதுமிதா மேடம் டைரக்ட் பண்ணுறாங்க ஒரு படம், அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக குமுளி போயிட்டேன். அன்றைக்கி நைட்டு ஷூட்டிங் முடியுது. அன்றைக்கி காலையில் அவர் முதல் நாள் காலையில் அடிக்கிறார். நாளைக்கு காலையில் ஷூட்டிங்கு கோவில் பக்கத்தில். சார் நான் குமுளியில் இருக்கேன் சார். இல்லை நீங்கள் ஷூட்டிங் முடிஞ்சுன்னா பிறப்பிட்டு வாங்க, நான் நீங்கள் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலான்னு சொன்னார். 7 மணிக்கு ஷூட்டிங்கு, எப்போ வந்தாலும் எடுத்துக்கலான்னு சொன்னார். நானும் அவசரமாக ஷூட்டிங் முடிஞ்சு குமுளிலேருந்து 2-3 பஸ் மாறி காலையில் 7 மணிக்கு கிளாம்பாக்கம் வந்துட்டேன். கிளாம்பாக்கத்துலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி லொக்கேஷனுக்கு போய் டைரக்டரை பார்த்தோன்னே, எப்படிங்க இவ்வளோ சீக்கிரமாக? இல்லை சார், பஸ் மாறி வந்துட்டேன் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணுங்கள், உங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவரை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் பண்ண சொல்லுங்கள். சார் நானும் போய் குளிச்சுட்டு ரெடியானேன். சாப்பிட்டீங்களான்னாரு. சாப்பிட்டேன் சார். உடனே சாப்பிட்டேன்னு சொன்ன உடனே என் சீனை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுது. நானும் ஒரு புரோக்கர் பேசுகிற மாதிரி இருக்குது. அது டைரக்டர் மூர்த்தி என்ன நடித்தாங்க, நானும் அவர் நடித்த சீனு. ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சீனை முடிச்சுட்டு, கவிதா ரவி நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் முடிஞ்சு நீங்கள் கிளம்புங்க. அதாவது அவர் பெரிய டைரக்டரு என்னைய எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த சீனை எடுத்துகிட்டு நான் ஒரு 8:30 மணிக்கு போயிட்டேன். 9 மணிக்கு சீன் முடிச்சு நீங்கள் கிளம்புங்க. அதுக்குள்ளே என்னை குளிக்க சொல்லி சாப்பாடு கொடுத்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி, டயர்டாக வந்திருக்கீங்க, கிளம்புங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். எல்லாருமே ஷூட்டிங் போனால், காலையில் போனால் நைட்டு நம்மளுக்கு சீன்ஸ் இருக்கோ இல்லையோ, நம்மளை 6 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் இருக்க வைக்கிற டைரக்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சசி சார் சீன் முடிஞ்சுன்னா, நம்ம போர்ஷன் முடிஞ்சு போச்சு, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். அதே மாதிரி அனுப்பிச்சிட்டேன். அதே மாதிரி 3 நாள் கூப்பிட்டுருந்தாரு. 3 நாள் நடித்தேன். படம் பார்க்கும்போது என் கேரக்டர் கிளைமாக்ஸில் அற்புதமான ஒரு சீன். அதாவது அந்த கதைக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக அடுத்த ஜெனரேஷன் மாறிட்டாங்க இந்த வாழ்க்கைக்கு அப்படிங்கிற சொல்கிற ஒரு சீனாக எனக்கு கொடுத்து பயங்கர ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்காரு. சசி சாருக்கு நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 100 சாமி படத்தில் இன்னொரு சம்பவம் என்னென்னா, டைரக்டர் பாலாஜி சத்யவேல் சார் என் மேலே அவ்வளோ ஒரு, என் அண்ணன் மாதிரி அவ்வளோ ஒரு அன்பாக என் மேலே பாசமாக இருப்பார். அவருடைய படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன். அவர் வில்லனாக நடிக்க வச்சார் ஒரு படத்தில். படம் ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தாலே நடிப்பு வந்துடுங்க. அதாவது
அந்த கேரக்டரை வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்கும்போது ஒரு பய உணர்வு வரும். இப்போ சசி சார் மேலே வந்து சசி சார் கோவமே பட மாட்டார். ரொம்ப அன்பா ஸ்பாட்டில் அவர் இருக்கிறதே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாத பாட்டுக்கு நடந்துருக்கும். பாலா சேத்துவேர் சார் இருந்தாருன்னா ஒரு இமயமலையே அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டைரக்டர். அதே மாதிரி அன்பின் சிகரம் அவர். என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து அவர் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தார். என்னுடைய பையன் இறந்து போய் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் செத்த வீட்டில் கூட ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு கேரக்டரை அற்புதமாக நடிச்சிருந்தார். அற்புதமான டேரக்டர். அவரோட வழக்கினாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், ஒவ்வொரு படங்களும் பார்த்து பார்த்து பிரமிச்சு போன காலகட்டங்கள். அவர் படத்தில் அவர் டைரக்ஷனில் நடித்தது, இப்போ அவர் கூடயே சேர்ந்து நடித்தது, இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இந்த நூறுசாமி அமைஞ்சிச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் என்ன சொல்லணும்னா, சுவாசிகா மேடம், ஐயோ, அதாவது நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்த்துட்டு யாரோ ஒரு பொம்பளை நிற்குதுன்னு நினச்சேங்க. ஃபஸ்ட்டு டே வந்து அவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என் பையன் கேரக்டர் இறந்து போயிடுவான். அப்போ நான் அழுதுகிட்டு இருக்கணும். அப்போ சுற்றி அழுதுகிட்டு இருப்போம். எல்லாமே ஆர்டிஸ்டில் ஊர் மக்கள்லாம் இருந்தாங்க. அந்த கும்பலாக சுவாசிகா இருந்தாங்க. சரி, யாரோ ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு ஸ்பாட்டில் டைரக்ஷன் பண்ண சசி சார் வந்துட்டு சுவாசிகான்னு கூப்பிடும் போது தான் சுவாசிகாவை அடையாளமே தெரியல. அதாவது ஒரு செருப்பு போடாமல் அந்த கேரக்டர் வந்து அந்த செல்விங்கிற கேரக்டர் வந்து செல்வியாகவே இருந்தாங்க. பாலா சேத்துவெல்லாம் அரக்கி ராட்சசி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதாவது நடிப்பு அரக்கி, நடிப்பு ராட்சசி அப்படின்னு. அதாவது அந்த கேரக்டர் செல்விங்கிறவ வந்து ஒரு புருஷன் இழந்தவ, ஒரு கைம்பொண்ணா இருக்கிறவ எப்படி இருப்பாளோ அதே மாதிரி ஒரு கேரக்டராக பயங்கர ஃபீல் பண்ணி அதே மாதிரி ஒரு சீன்லாம் பிரமிக்க வச்சாங்க. அதாவது அந்த கர்ணஸ் வந்து நீ ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் காப்பி போடுமா அப்படின்னு சொன்னா காப்பி போட போனவுடனே அந்த தையல் மிஷினில் உள்ள நூலை அறுத்து அவங்கள கொலை பண்ணுற சீனில் ஐயோ, என்ன ஒரு அற்புதமான நடிப்பு அந்த கேரக்டர். அதாவது ஒரு கேரக்டரை வாங்கினாதாங்க அந்த அளவுக்கு நடிப்பே வரும். சுவாசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். அதாவது சார் படத்தில் சுவாசிகா மெயின் கேரக்டர், விஜய் ஆண்டனி சார் வந்து கொண்டாட வேண்டிய கேரக்டர். அதாவது சார் ஹீரோவை நிறைய படம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அந்த கேரக்டர், அந்த ஏழுமலையா அந்த முதல் சீன்லேயே நம்மளை மனசில் இடம் பிடிச்சிருவாங்க. அந்த குழம்பு அவங்க கையில் ஊற்றி அப்படி நக்கி பார்க்க போகும்போது அவர் உள்ள தண்ணி குடத்தோடு உள்ளே வந்து அப்படி பாப்பார் பாருங்க, ரொம்ப யதார்த்தமாக. அதாவது அது சசி சாரோட திறமை, விஜய் ஆண்டனிய சாரோட ஒரு திறமை, சுவாசிகாவோட ரியாக்ஷன் எல்லாமே அந்த சீனில் கொண்டாட வச்சு, அதாவது படத்தை வந்து உணவு பூர்வமாக ரசிக்க வச்சுச்சுங்க. அதாவது எல்லாருமே பார்க்கணும். ஒரு ஏழுமலைங்கிற ஒரு சாதாரண ஒருத்தர் நம்ம சினிமாவாக பார்க்காம ஒரு செல்வியாகவும் ஏழுமலையாகவும் அவங்க இது ஒரு உண்மை சம்பவம். அந்த செல்வியும் ஏழுமலையும் எப்படி இருந்திருப்பாங்கங்கிறத சுவாசிகா மேடமும் விஜய் ஆண்டனி சாரும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. தயாரித்த விஜய் ஆண்டனி சாரை கொண்டாடி ஆகணும். ஏன்னா விஜய் ஆண்டனி சாரும் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு, சசி சார் பிரமாதமாக இயக்கியிருக்காரு. அதே மாதிரி இயக்கி அதை மக்கள் கொண்டாடினாங்கல்ல, அது ரொம்ப விஷயங்க. மக்களுக்கு வந்து இந்த கதை பிடிச்சிச்சுன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த ஃபீல்டில் இருக்காங்க, சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த சொல்ல முடியாமல் தவிச்சதை பிரதிபலிக்கும் போது அடுத்தவங்க ரீதியாக பார்க்கும்போது இது ஏற்றுக்கொள்ளப்படும் போது இன்னைக்கு எத்தனையோ நம்ம சில இடங்களை பார்க்குறோம். சிட்டியில் கூட பெருசாக தெரியாது. வில்லேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் வந்து கை குழந்தையோட கணவன் இறந்துட்டா காலம்பரம் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. அனைவருமே தியேட்டரில் போய் படத்தை பார்த்து மாபெரும் வெற்றி அடைச்சிங்க. நல்ல எல்லாருமே கொண்டாடுற படம், இன்னும் கொண்டாடணும். அப்போ தான் நம்ம நினைச்ச அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா நல்ல ஒரு கருத்து, இது மக்கள்கிட்ட போய் சேரணும். அதனால தேட்டரில் கொண்டு போய் பாருங்க. மறுபடியும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.